அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 11க்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூலை 11 அன்று சுக்கிரனின் பயிற்சி ஏற்பட இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து மறைகின்றார். கவனமாக இருந்தால் பொருள் நகை பாதிப்பை நீங்கள் தவிர்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். விலை உயர்ந்த நகைகளை யாருக்கும் இரவல் கொடுக்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் அம்மாவிற்கு வெள்ளி பொருட்கள் வாங்கி பரிசளி ஆசீர்வாதம் பெறலாம். வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திகீரை தானம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை தான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலை அமைஞ்சிருப்பதால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீரும். தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விளங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு குறையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் காலதாமதமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுங்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். திருமண காரியங்கள் கைகூடியதாக இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளிகள் குறையும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். கரைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இடங்களில் விரும்பிய உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும். நண்பர்களால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அனுசரணையாக இருக்காது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சகோதரருக்கு பண உதவி செய்வீங்க. புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் அதிக நன்மையை அடைவாங்க. மாணவர்கள், ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது, பொதுமக்களின் பாராட்ட பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவீங்க. சுக்கிரன் 7, 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கசப்பு விலகு இனிமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. எந்த காரியம் கொண்டும் நீங்கள் தடித்த வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை கொண்டு வரும். ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் ஆடம்பரமான திருமண நிகழ்ச்சிகள் ஏற்படும். கேது 10ஆம் இடத்துல இருப்பதால மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை நெருப்பு ராசியாக இருக்கு. இந்த ராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதிகமாக இந்த ராசிக்காரர்கள் தொணதொணவென்று பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசியிலும் அவர்களின் ராசியின் அதிபதியாக இருப்பதால மூலம், பூராடம், உத்திராடம் 1 பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு ராசியிலும் அவர்களின் ராசியின் அதிபதிக்கேற்ப இவர்களின் குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களையும் செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியும். பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் இவர்கள் ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்கள் அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று
தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக செலவிடக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். யாரிடமும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க. எல்லோரிடமும் பாசமானவர்களாகவும் அதிக பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களின் நகைச்சுவை திறன குழந்தைத்தனமான செயல்களை அனைவரும் விரும்பக்கூடியவர்கள். ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே களை கட்டக்கூடியதாக இருக்கு. பயணம் செய்ய அனைத்து திறன் சிறந்த இடங்களா அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஒருபொழுதும் எந்த செயலியும் செய்வதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவர்கள். புதிதாக ஏதேனும் இவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாரேனும் உங்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிதாக இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம். எண்ணற்ற புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவிற்கிறங்க இவர்களின் தேடலானது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆர்வம் பெற இவர்களை வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர்கள் மற்றும் இவர்கள் அனைத்து துறைகளிலும் நன்கு கற்று தேர்ந்தவர்கள். எல்லையில்லா ஆர்வம் மிக்கவர்கள் எதையும் கற்பதில் தயங்க மாட்டாங்க. இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தான் இவர்கள் இருப்பாங்க. எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். இவர்களின் தன்னிச்சையான செயலாலும் வீர செயல்கள் மேற்கொள்வதன் மூலம் இவர்களின் சுதந்திர குணம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. யாராலும் எக்காரணத்திற்காகவும் இவர்களின் சுதந்திரத்தை பறிக்க இயலாது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக இவர்களின் இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றும் விஷயங்களை இவர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் குறும்புத்தனமாகவே இருப்பாங்க. இவர்களின் இந்த குணத்தால் அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இயற்கையாகவே எப்பொழுதும் ஏதேனும் ஒரு வீர செயல் அல்லது குறும்புத்தனமான செயல்களை செய்யக்கூடியவர்கள். எல்லாவற்றையும் பற்றி இவர்களின் மாறுபட்ட அறிவாற்றல் அனைவரையும் மணிக்கணக்கில் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக தான் இருக்குது. எந்த சூழ்நிலையிலும் தனுசு ராசிக்காரர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் இவர்களிடம் இருந்து தப்பிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் உண்மையே மறைக்க மாட்டாங்க. நேர்மையாக இருக்கும் குணத்தில் இவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களை தேடி புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதில் திறமை வாய்ந்தவர்கள். இவர்கள் எல்லா வகையான பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சிந்திக்கும் நபர்களுடன் எளிதில் நண்பர்களாகி விடுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் பயணத்தையே காதலிக்க விரும்பக்கூடியவர்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. இவர்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களிலும் மிகுந்த ஆர்வத்துடனும் அறிவுடனும் திகழக்கூடியவர்கள். உலகில் உள்ள எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்பதில் எல்லை அல்ல இவர்கள் விடை தேட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு காதலராகவோ அல்லது நண்பர்களாகவோ இருந்தால் மிகவும் நீங்கள் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணம் அப்படின்னு பார்த்தா இவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயரமான உடலமைப்பை கொண்டிருக்கக்கூடியவர்கள். நடக்கும் பொழுது ஒரு பக்கம் சாய்ந்தது போலே தான் நடப்பாங்க. சிறப்பு ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள். ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்கள் தற்பெருமை அதிகமாக இருக்கும். இவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி பேசி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதாக பணத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சத்தமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.